பொதுவாகவே நம்ம எந்த ஒரு உடல் உபாதைன்னு டாக்டர்கிட்ட போனாலும் இப்போல்லாம் டாக்டருங்க சொல்கிறது என்னென்னா, இது உங்களுடைய சர்க்கரை நோயின் விளைவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிளட்டில் சுகரோட லெவல் அதிகமாக இருக்கிறதுனோட விளைவுகளாக தான் இந்த பிரச்சனை வருதுன்னுவாங்க. அப்படி இல்லைனாக்கா ஒரு ஆப்ரேஷன் மாதிரியோ வேறு சீரியஸான வைத்தியங்கள் பார்க்கறதுக்கு முதல்ல உங்களுடைய ரத்தத்தின் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி கம்மி பண்ணிட்டு வாங்க, அது அதிகமாக இருக்குது, அப்போ தான் வைத்தியம் பார்க்க முடியும். அதுதான் வந்து இப்போல்லாம் வழக்கமாக வந்து டாக்டர்கள் சொல்லக்கூடியது. அந்த அளவுக்கு எல்லா பிரச்சனைகளையுமே இடையூறாக வந்து நிற்கிறது இந்த சர்க்கரை நோய் அப்படின்னக்கூடிய இந்த டயபெட்டிஸ். இந்த டயபெட்டிஸ்னை பற்றின புரிதல் நிறைய பேருக்கு இருந்தாலுமே இன்னும் நிறைய பேருக்கு அதை பற்றின சரியான புரிதல் இல்லை. அப்படின்றதுனால அதை பற்றின சின்ன சின்ன விஷயங்களை வந்து நிறைய தொகுத்து ஒரு சீரியல் மாதிரி நிறைய பார்ட்ஸில் சொல்லலாம் அப்படின்னு. அதில் இது பார்ட் 1 வீடியோவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்க்கரை நோயின் விளைவுகள், அதிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய முக்கியமான 5 விட்டமின்கள், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது சர்க்கரை நோயின் விளைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம குறிப்பாக எடுத்துக்கிறது இன்றைக்கி என்னென்னா, அது பாதிக்கக்கூடிய 4 டிஷ்யூனா இந்த தசை அணுக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தசை அணுக்கள் எந்த விதமான தசை அணுக்களை அது பாதிக்குது அப்படின்றதுல 4 எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அதை சரி பண்ணக்கூடிய அந்த வைட்டமின்கள், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ, டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கு கூட. இப்போ அந்த 4 டிஷ்யூஸ் என்னென்ன, அது எந்தெந்த உடல் உறுப்புகளில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கண்கள், ஐஸ். ரெண்டாவது வந்து ஆர்டரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புல உள்ள இரத்த நாளங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நரம்பு மண்டலம், நர்வஸ் சிஸ்டம். இந்த 4 தான் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அந்த 4ல் உள்ள அந்த டைனி மிகச்சிறிய அந்த வந்து தசை அணுக்களை அது வந்து எப்படி வந்து பாதிக்குது, அதை சரி பண்ணக்கூடிய 5 விட்டமின்களை நம்ம பற்றி பேச போகிறோம். இப்போ கண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கண்களில் பொறுத்த வரைக்கும் ரெட்டினா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை தாங்க, அந்த பகுதியில் உள்ள அந்த டைனி டிஷ்யூஸை தாங்க இந்த டயபெட்டிஸ் வந்து பாதிக்குது. அதாவது அதனால என்ன விளைவுகள்லாம் வரும்னா, கேட்ராக்ட் வரும், குளோக்கோமா வரும், மேக்குலார் டீஜெனரேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் ஆர்டரிஸ், அந்த இரத்த நாளங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து எண்டோதேலியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெல்லிய லேயர் ஒன்று இருக்குது. அந்த லேயரில் உள்ள அந்த டைனி டிஷ்யூஸை வந்து இது போய் பாதிக்கிறதுனால ஏகப்பட்ட விஷயங்கள், பாதிப்புகள் அங்கே வருது. இந்த இரத்த நாளங்கள் சுருக்கமடைவதோட இன்னும் பலவிதமான பிரச்சனைகளை வந்து அந்த ஆர்டரிஸில் வந்து அது கொடுக்குது. இதனால வந்து பிளட்டு, பாடிக்குள்ளேயே பிளட்டு கிளாட் ஆகக்கூடிய தன்மை, பிளேக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை, அதுக்கப்புறம் வந்து இந்த பிளட் ப்ரெஷரு, அதுக்கப்புறம் ஹார்ட்டு, லங்ஸு, ஈவன் மூளைக்கு போகக்கூடிய நாளங்களில் கூட இது பாதிப்பை உண்டு பண்ணுறதுனால டிமென்ஷியா, அல்சைமர், பர்கின்சன்ஸ் டிசீஸ்னு இது ஒரு லிஸ்ட் வந்து பெருசாக போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது உடம்புனுடைய நர்வஸ் சிஸ்டம் ப்ளஸ் பிரெயினுடைய நர்வஸ் சிஸ்டம், அதே ஆர்டரிஸில் எப்படியோ அதே மாதிரி இந்த நரம்பு மண்டலத்திலும் அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் மொத்தத்தையுமே பாதிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே இந்த டயபெட்டிஸ் அப்படின்றது வந்து பண்ணுது. இது வந்து குறிப்பாக நம்ம வந்து எப்படி வந்து இதனோட அறிகுறியை தெரிஞ்சுக்கலாம்னா, கால்கள்லையும் கைகள்லையும் இது அறிகுறி தெரியும். அதாவது கால்கள் நமத்து போவது, அந்த விரல் பகுதியில் வந்து மரத்து போவது, அதுக்கப்புறம் வந்து அந்த உள்ளங்காலில் ஒரு பெயின், குதிகாலில் ஒரு பெயின், டயபெட்டிக் பெயின் அப்படின்வாங்க. அதே மாதிரி விரல் நுனிகள்லையும் வந்து அந்த பிரச்சனை வந்து வரும்போது உங்களுடைய நரம்பு மண்டலம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இது வந்து நம்மளுடைய டைஜஷன் ப்ராப்ளத்துலேருந்து, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து நம்மளுடைய மென்டல் ஹெல்த் வரைக்கும் இது வந்து பாதிக்கக்கூடிய தன்மை உள்ளது. அதுக்கு அடுத்தது வந்து கிட்னியில் உள்ள அந்த டிஷ்யூஸை வந்து இது பாதிக்கிறதுனால ரீனல் ஃபெயிலியர் அப்படின்ற விஷயம்லேருந்து, கிட்னின்றது என்னென்னா நம்ம பிளட்டை சுத்திகரிப்பு பண்ணி கெட்ட விஷயத்தெல்லாம் வெளியேற்றிட்டு நல்ல விஷயங்களை மட்டும் பாடியில் வந்து உறிஞ்சுவதற்கான கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அப்போ அதில் ஃபில்டர்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபில்டர் வந்து நம்ம எப்படி இரும்பு வடிகட்டியை வந்து பயன்படுத்திகிட்டே இருக்கும்போது அது பயன்படுத்தாமல் விட்டுட்டோம்னா, சரி வர பராமரிக்கலைன்னா அது ரஸ்ட் ஆகிடுது இல்லையா, இரும்பு துரு பிடிக்கிற மாதிரி கிட்னியில் உள்ள ஃபில்டர்ஸ் கூட அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் பலவிதமான பிரச்சனைகளை அதனுடைய டிஷ்யூஸில் வந்து அது உருவாக்கும். இப்போ இந்த 4 விஷயம், இதில் மிக மிக முக்கியமான விஷயம் ஒன்று இது கூட சேர்ந்து இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, கிளைகேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே நடக்குது. அது நடப்பதற்கு இந்த டயபெட்டிஸ் வந்து மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அப்போ நம்ம ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சர்க்கரை ரத்தத்தில் சுற்றி வராமல் ஒரு இடத்துல தங்கி சர்க்குலேஷனை ஸ்டாப் பண்ணி ஒரு இடத்துல தங்கி ஒரு சில புரோட்டீன்களோடு அது இணையும் போது பிசுபிசுப்பான ஒரு விதமான ஒரு விஷயமா அது மாறி அதோட ஃபங்க்ஷனை வந்து
டெஸ்ட்ராய் பண்ணுது, அதாவது அழித்தொழிக்குது, அதை ஃபங்க்ஷன் பண்ண விடாமல் அதை தடுக்குது. இப்படி செய்யும்போது என்ன ஆகும்? உடலுக்கு பிரச்சனைகள் வரும். இதுதான் கிளைகேஷன் தான் மேஜர் காஸ், மேஜர் ப்ராப்ளம். இந்த டயபெட்டிஸ்னோட பக்க விளைவுகள், இதனோட டைரக்ட் ஆர் பக்க விளைவுகளுக்கான காரணம் இந்த கிளைகேஷன். அப்போ கிளைகேஷனை பற்றி நம்ம சரிவர புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ரத்தத்தில் இரும்பு சத்து எவ்வளோ முக்கியம், இதெல்லாம் தனியாக வீடியோ போட்டிருக்கோம், உங்களுக்கும் நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியும். அதுக்கப்புறம் வந்து ரத்தத்தில் ஹீமோகுளோபின், ரத்த சிவப்பணுக்கள் எவ்வளோ முக்கியம், ஹீமோகுளோபின் அப்படின்றது எவ்வளோ முக்கியம்னு. இந்த ஹீமோகுளோபின்றது ஒரு வகையான புரோட்டீன். இந்த புரோட்டீனுக்குள்ள தான் ஆக்சிஜன் அது காத்து பை மாதிரி அடைச்சி எடுத்து அது உடலுடைய அத்தனை பாகங்களுக்கும் எடுத்துட்டு போகுது. இதுக்கு வந்து இரும்பு சத்து மிக மிக முக்கியமானது அப்படின்றது ரத்த சிவப்பணுக்கள்ல தான் இது இயங்குது அப்படின்றதெல்லாம் தெரியும் இல்லையா? அப்போ ஹீமோகுளோபின் அதிகமாக இருந்தாலும் இல்லையா, அது ரத்தத்தில் கலந்து உடலின் அத்தனை பாகங்களுக்கும் சென்று ஆக்சிஜனை சேர்த்தால் ஒழிய, இரும்பு சத்தையும் ஆக்சிஜனையும் சேர்த்தால் ஒழிய நம்ம உடம்புக்கு நல்லது நடக்காது. எல்லா இடமும் எல்லா உறுப்புகளும் இயங்குவதற்கு ஆக்சிஜன் மிக மிக முக்கியமானது இல்லையா? அப்போ இந்த ஹீமோகுளோபின்ற புரோட்டீன் கூட சர்க்கரை சேர்ந்து அதை பிசுபிசுப்பான ஒரு பொருளாக்கி அதை ஃபங்க்ஷன் பண்ண விடாமல், இயங்க விடாமல் அது பண்ணிடுச்சுன்னா என்ன ஆகும்? எல்லா பார்ட்ஸுக்கும் தேவையான எனர்ஜி போகாமல் இருக்கும். சாப்பிட்ற உணவு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணப்படாது, ஆக்சிஜன் எல்லா இடத்துக்கும் போகாதுன்னு செயினாக அந்த ரியாக்ஷன் போகும் இல்லையா? அப்போ தான் உடலில் ஏகப்பட்ட உடல் உபாதைகள் வருது. அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த புரோட்டீன். ஹீமோகுளோபின் அப்படின்ற புரோட்டீனோட சர்க்கரை சுத்தாமல் ஒரு இடத்துல நின்று அதை அட்டாக் பண்ணி அது கூட சேர்ந்து, அதுக்கு பேர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கிளைகேட்டட் ஹீமோகுளோபின் அப்படின்றாங்க. இப்போ நம்ம 3 மாதத்துக்கு ஒரு முறை பார்க்கக்கூடிய சர்க்கரை அளவு HbA1c டெஸ்ட் அப்படிலாம் எடுக்கிறோம் இல்லையா? அதில் இந்த A1c அப்படின்றது என்னன்னா, இந்த கிளைகேட்டட் ஹீமோகுளோபினோட அளவு என்ன அப்படின்றத மருத்துவர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அளவீடாக தான் வந்து அதை வச்சுருக்காங்க. அப்போது இந்த கிளைகேட்டட் ஹீமோகுளோபின்ற ப்ராசஸ் வந்து உடம்புக்குள்ளே நடக்குதா? அதனால எவ்வளோதான் நம்ம சத்துள்ள பொருட்களை சாப்பிட்டாலுமே அந்த ஹீமோகுளோபினால் ஆக்சிஜனை எல்லா இடத்துக்கும் கொண்டு போகலனாலே என்ன பிரச்சனை வரும்ன்றது நான் சொல்லி தெரியணுன்றது தேவையில்லை. நாம் சாப்பிட்ற பல வகையான பொருட்கள்லேயே அதாலேயே அந்த பொருட்களின் விளைவுகளாலேயே இந்த கிளைகேஷன் வந்து நடக்குது. இப்போ நீங்கள் வந்து பர்கர் சாப்பிட்றீங்க, ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் சாப்பிட்றீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் சாப்பிடும்போது அதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே சுகர் இருக்குது, அதுக்குள்ளே ப்ரோட்டீனும் இருக்குது. இப்போ 3ம் சேர்ந்த மாதிரி உடலுக்கு போகும்போது அந்த இடத்துல தான் அது எந்த விதமான காம்பினேஷனில் இணைஞ்சி என்ன மாதிரி குக் பண்ணப்பட்டு என்ன மாதிரி நீங்கள் சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றதன் அடிப்படையில் பார்க்கும்போது அங்கே தான் இந்த கிளைகேஷன் நடக்குது. அதில் உள்ள சுகரும் அந்த புரோட்டீனும் இணையும் போது அது நேராக என்ன பண்ணுன்னா உங்களுக்கு இந்த கிளைகேட்டட் ஹீமோகுளோபின்ஸை வந்து அது உருவாக்கும். அதே மாதிரி இந்த சுகர் அப்படின்றது வந்து ஃபேட்ஸ் கூட சேரும்போது கூட கிளைகேஷன் அப்படின்றது வந்து உருவாகும். இப்போ இது வந்து பொதுவாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஸ்கிரீம் அந்த மாதிரியான விஷயங்கள் சாப்பிடும்போது, ஸ்வீட்ஸ் சாப்பிடும்போது இந்த மாதிரியான ஃபேட்ஸ் வித் சுகர் சேரும்போதும் அந்த கிளைகேஷன் ப்ராடக்ட்ஸ் நடக்குது. அது இல்லாத அட்வான்ஸ்டு கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்கும்போது தான் சிக்கல் வந்து அதிகமாகுது. இதை வந்து AGES அப்படின்னு சொல்கிறாங்க, அட்வான்ஸ்டு கிளைகேட்டட் எண்ட் ப்ராடக்ட்ஸ். அந்த மாதிரி விஷயமா வந்து அது மாறும்போது அது கொஞ்சம் சீரியஸான விஷயமா வந்து நம்ம பார்க்கணும். அப்போ இங்கே என்னென்னா, ஃப்ரீ ரேடிக்கல்ஸை அதிகமாக உருவாக்க வேண்டும். ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. தசை அணுக்களில் அந்த உள்ள மாலிக்யூல்ஸ், கெட்டுப்போன தசை அணுக்களை உருவாக்கக்கூடியது. அதில் ஒரு ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும் ஒரு மாலிகூல். அப்படி இருக்கும்போது அந்த தசை அணுக்களில் அது வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸாக மாறும். அப்போ அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தசை அணுக்களில் வந்து கெட்டுப்போன அணுக்களை அதிகப்படுத்திகிட்டே போகும்போது அந்த உறுப்பு ஒட்டு மொத்தமாகவே வேலை செய்யாமல் போகும். அது எந்த இடத்துல அது உருவாகுதோ அந்த உடல் உறுப்பு சரிவர இயங்காமல் போகும். ஸோ அந்த மாதிரியான விஷயம் அது ஆக்சிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தால் நடக்குது. இந்த ஆக்சிடேஷன் உடலுக்குள்ள அதிகமாக நடக்கும்போது ஆக்சிடேஷன் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒன்று உருவாகும். அது இன்னும் அதிகமான உடல் உபாதைகளையும் மென்டலி மூளை வரைக்கும் அது வந்து பாதிக்கக்கூடிய தன்மை உள்ளது. மன நிம்மதி இழக்கிறது, இதுலேயும் ஒரு ஆர்வம் ஈர்ப்பு இல்லாமல் இருக்கிறதுன்றதுல ஆரம்பித்து அதனோட பக்க விளைவுகள் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து போய்கிட்டு இருக்கும். இப்போ இதை சரி பண்ணக்கூடிய அந்த 5 விட்டமின்கள் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். நம்பர் 1 வந்து வைட்டமின் B1 அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த வைட்டமின் B1 பற்றியே தனியாக ஒரு வீடியோ நம்ம வந்து போட போகிறோம்.
ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து வைட்டமின் B1 பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமானது. வைட்டமின் B1 வந்து உங்கள் உடலில் குறைஞ்சதுனா தான் ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான வியாதிகள், உடல் உபாதைகள் வருவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது வைட்டமின் B1 அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து மருத்துவ வார்த்தையில் வந்து தயாமின் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு சப்ளிமெண்ட் வடிவத்தில் கூட இது வந்து கிடைக்குது. அதாவது பென்ஃபோட்டியாமின் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கூட கிடைக்கும். இது சப்ளிமெண்ட் ஃபார்ம். சரி, இந்த சப்ளிமெண்ட் ஃபார்ம் இல்லாமல் உணவுகள், இயற்கை உணவுகளை சாப்பிடக்கூடிய விதத்தில் B1 விட்டமின் வந்து உடம்புக்கு எந்தெந்த உணவு வகைகளில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மத்தி மீன் மாதிரி, சால்மன் மாதிரி சிறிய வகை மீன்களில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடோடு சேர்ந்து இந்த வைட்டமின் B1 அப்படின்றது வந்து அதிகமாக இருக்குது. பச்சை பட்டாணியில் வந்து இது அதிகமாக இருக்குது. பொட்டேட்டோவில் இருக்குது. ஆலி விதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் இருக்குது. ஆரஞ்சஸில் இருக்குது. தயிரில் இருக்குது. பிஸ்தாவில் இருக்குது. பொட்டேட்டோவில் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே இருக்குது. வைட்டமின் B1 பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா இது வந்து ஆன்டி ஸ்ட்ரெஸ் வைட்டமின் அப்படின்னு சுருக்கமாக சொல்லலாம். இது வந்து முக்கியமாக கார்போஹைட்ரேட்ஸை வந்து எனர்ஜியாக மாற்றக்கூடிய வேலையை வந்து இது அதிகமாக செய்யுது. இதுதான் மிக மிக முக்கியமான ஃபங்க்ஷன் இது. அப்புறம் இது செய்யக்கூடிய வேலைகள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டயபெட்டிக் பெயின், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், ஆல்கஹால் அடிக்ஷன், கேட்ராக்ட், மோஷன் சிக்னஸ், செரிபெல்லார் சிண்ட்ரம் அதாவது பிரெயின் டேமேஜ், அதுக்கப்புறம் கிட்னி டிசீசஸ், மென்சுரல் ப்ராப்ளம்ஸ், இது அத்தனையும் இன்னும் பெரிய லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது. இதை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதை பற்றின தனியான வீடியோவில். அடுத்த வைட்டமின் வந்து வைட்டமின் C. இது வந்து சிந்தட்டிக் விஷயமா இல்லாமல் ஃபுட் பேஸ், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் மூலமாக கிடைச்சிதுன்னா மிக மிக நல்லது. அந்த விதத்தில் வந்து வைட்டமின் C எது எதில் இருக்குன்றது ஆல்மோஸ்ட் நிறைய பேர் எல்லாருக்குமே தெரியும். அதனால் அதை பற்றி ரொம்ப அதிகம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் வைட்டமின் டியை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை போய் முக்கியமாக குறிப்பாக வந்து பாருங்கள். இந்த டயபெட்டிஸ் உள்ளவங்க இல்லாதவங்களும் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இந்த வைட்டமின் D வந்து அளவுக்கு அதிகமாக உடலுக்கு கிடைப்பது வந்து சூரிய வெளிச்சத்தின் மூலம் தான். அப்புறம் காளான் மாதிரி ஒரு சில விஷயங்களில் வந்து தான் அது மிகச்சிறிய அளவில் தான் கிடைக்குது. அதிக அளவில் கிடைக்கிறது சூரியனுடைய வெளிச்சத்தில். அதுக்கு அடுத்தது வந்து வைட்டமின் E. இது வந்து மிக மிக முக்கியமான வைட்டமின். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸ்கின்னுக்கு வைட்டமின் E நல்லது. ஹேர், முடி வளர்ச்சிக்கு, அதோடைய ஹெல்த்துக்கு வந்து இது வந்து மிக மிக நல்லதுன்ற அளவுக்குள்ள நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஆனால் நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் டயபெட்டிஸ்னோட பக்க விளைவுகள், அதனுடைய நேரடி விளைவுகள்லேருந்து நம்ம உடலை காப்பாற்றக்கூடிய விஷயமும் இந்த வைட்டமின் E வந்து பண்ணுதுங்க. இந்த வைட்டமின் E வந்து டோகோஃபிரோல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமா கூட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது முக்கியமாக வந்து உடல் வந்து வைட்டமின் Kவை உற்பத்தி பண்ணுறதுக்கு, இப்போ வைட்டமின் K1 நம்ம சாப்பிட்ற உணவுகள் மூலமாக டைரெக்டாக நமக்கு கிடைக்காது. அது உடல் வந்து பிரெயின்லேருந்து அது வந்து உருவாகக்கூடியது. அந்த வைட்டமின் K1 வந்து மிக மிக முக்கியமான ஒரு வைட்டமின். அது பிளட் கிளாட்டாக இருந்தாலும் சரி, ஏகப்பட்ட விஷயங்கள். இப்போ வைட்டமின் E வந்து என்னென்ன விஷயம் பண்ணுதுன்னா, நம்ம உடலுக்குள்ளேயே பிளட் கிளாட் நடக்கிறது, ரத்தம் உறைதல் நடக்கிறத வந்து தடுக்கிறதோடு இல்லாமல் ரத்தம் வெளியேறும்போது நடக்கக்கூடிய அந்த பிளட் கிளாட்டையும் வந்து அது கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ வைட்டமின் E வந்து எந்தெந்த பொருள்களில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியகாந்தி விதைகளில் இருக்குது, பசலைக்கீரையில் இருக்குது, வேர்க்கடையில் இருக்குது, ஆல்மண்ட்ஸ் சொல்லக்கூடிய பாதாம், ப்ரொக்கோலியில் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து வைட்டமின் B6. இதுவும் வந்து மிக மிக முக்கியமான ஒரு வைட்டமின்ங்க. அந்த வைட்டமின் B குரூப் அது ஒரு 8 விட்டமின்ஸுகள் சேர்ந்ததுங்க. அது ஒரு கூட்டமாக தான் இருக்கும். அந்த 8 விட்டமின்களும் மிக மிக முக்கியமான வைட்டமின் B குரூப் விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் முக்கியமானது வந்து நம்ம சொன்ன B1க்கு அடுத்தது வந்து B6. உலர் பிளம்ஸில் ரைசின் அப்படின்னு சொல்லக்கூடிய கிஸ்மிஸ் பழம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் எல்லாமே இருக்குங்க. உலர் பிளம்ஸில் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. டேட்ஸில் இருக்குது, அதாவது பேரிச்சம்பழத்தில் இருக்குது, இதிலெல்லாம் இருக்குது. ஆனால் மிக மிக முக்கியமானது நம்ம தமிழர்களுடைய அன்னைக்கு அவங்க சாப்பிட்டது மா, பலா, வாழை அப்படின்ற முக்கணிகளை வந்து முக்கியத்துவம் கொடுத்து பேசுனாங்க இல்லையா. வைட்டமின் B6 இந்த மா, பலா, வாழை இது மூணுத்துலேயுமே அளவுக்கு அதிகமாக இருக்குங்க. அதனால் மற்ற எது சாப்பிட்றீங்களோ இல்லையோ இந்த மா, பழா, வாழையை அந்தந்த சீசனில் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. அப்புறம் சப்பேட்டா பழம் மாதிரி நம்ம சொன்ன விஷயங்களையும் வந்து சேர்த்து சாப்பிடுங்க. விட்டமின்ஸுங்களை பார்த்தாச்சு. இப்போ போனஸாக நான் விட்டமின்ஸில் ஒரு சில விஷயங்களை பார்ப்போம்.
ஆல்ஃபா லிப்போயிக் ஆசிட் அப்படின்றது நீங்கள் சாப்பிட்ற உணவில் அளவுக்கு அதிகமாக இருக்கா அப்படின்றத வந்து தேவையான அளவுக்கு இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் உள்ளது. இது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய உடல் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. இது எது எதுலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவக்காயில் இருக்குது, கார்லிக்கில் இருக்குது, மஞ்சள் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த இதில் இருக்குது, க்ரீன் டீயில் இருக்குது. இதிலெல்லாம் இந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து டயபெட்டிஸ், உங்கள் உடலின் சர்க்கரை அளவை குறைக்கக்கூடிய விதத்திலையும், அதே சமயத்தில் இந்த ஆல்ஃபா லிப்போயிக் ஆசிடை உருவாக்கக்கூடிய விஷயமும் அதிகமாக பண்ணும். அதுக்கு அடுத்தது வந்து எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணியே ஆகணும். அப்போ தான் இந்த உடல் வந்து இந்த சத்துக்களை உறிஞ்சுவதற்கான வேலையை வந்து சரிவர நடக்கும். இதெல்லாம் சாப்பிட்டா மட்டும் பத்தாது, உடலுக்கான சிறிய சிறிய அசைவுகள், சிறிய சிறிய எக்ஸசைஸு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும், வெயிலில் நிற்கணும். இதெல்லாம் மிக மிக முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது வந்து விரதம் இருப்பது. உங்களுக்கு என்ன மாதிரியான விரதம் எப்படி இப்போ பண்ணுறதுக்கு இருக்கோ, பீரியாடிக்கலாக வந்து ரெகுலராக வந்து ரொம்ப நாளைக்கு ஒரு தடவை இல்லாமல் ரெகுலராக வந்து குறிப்பிட்ட விஷயம், குறிப்பிட்ட ஃபாஸ்டிங்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணணும். இதில் ஆட்டோபஜி அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குதுங்க. மற்ற விஷயங்களெல்லாம் விடுங்க. நோன்பு பற்றி விரதம் பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது ஃபுல் டீட்டெயில் வேணும்னா அதில் போய் பார்த்துங்க. இதில் இந்த ஆட்டோபஜின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த புரோட்டீன் அப்படின்றதோட சுகர் சேர்ற விஷயம்னு சொன்னோம் இல்லையா, இது ஆக்டிவான புரோட்டீன் மட்டும் இல்லைங்க. புரோட்டீன் அதோட வேலையை செஞ்சதுக்கப்புறம் அந்த மிச்சம் இருக்கிற இந்த வேஸ்ட் புரோட்டீன் இருக்குல்லையா, அது உடலை விட்டு உடனே வெளியேறிடணும். அப்படி வெளியேறாமல் உடலில் தங்கும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அந்த புரோட்டீன்களோட இந்த சுகர் சேரும்போது இன்னும் வந்து மோசமான விளைவுகளை தரும். அப்போது இந்த ஃபாஸ்டிங் அப்படின்றது, இந்த ஆட்டோபஜி அப்படின்னா என்னன்னா, இந்த செயலற்று போன வேஸ்டான இந்த புரோட்டீன்களை டீஜென்ரேட் பண்ணி அதுலேருந்து எனர்ஜியாக அதை கன்வெர்ட் பண்ணக்கூடிய வேலைக்கு பேர் தான் ஆட்டோபஜி அப்படின்றது. அது இந்த விரதம் இருக்கும்போது மட்டும்தான் அது அதிகமான அளவில் வந்து நடக்குது. அப்போ உடலில் உள்ள ஏன்னா விரதம் இருக்கும்போது உங்கள் உடலுக்கு எனர்ஜி தேவை இல்லையா, எனர்ஜிக்கு நீங்கள் எதுவும் சாப்பிட மாட்டீங்க. அப்போ அதுக்கான சத்தை அது எங்கேருந்து எடுத்துக்கணும், இந்த மாதிரி வேஸ்ட்டாக கிடக்கிற ப்ரோட்டீன்ஸ்லேருந்து அதை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி உடம்பு எடுத்துக்கும் போது அது நல்ல விதமாகவும் மாறுமா, அது அழித்தொழிக்கப்படுது. 2 விதமான வேலை நடக்குது இல்லையா. இந்த 5 விட்டமின்கள் உங்கள் உடம்புல பேலன்ஸ்டாக இருக்குதான்றது, நீங்கள் டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருந்தாலுமோ, டயபெட்டிஸ் வரக்கூடியதற்கான அந்த ஆரம்ப கட்ட ஸ்டேஜில் இருக்கிறவங்களா இருந்தாலோ கண்டிப்பாக வந்து இதில் கவனமாக இருங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.